நல்ல குடும்பத்தில் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் சங்கீதாவை பேச மாட்டான். சங்கீதா மீன்ஸ் சங்கீதா மாதிரி ப்ராப்பர் ஒய்ஃபை பேச மாட்டான். இவ்வளவும் அது ஒரு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது ஒர்த்து இல்லாத ஒரு ஒர்த்துன்னு சொல்லி பார்த்திபன் ஒரு கலாய்ச்சி விட்டார். ஒர்த்து இல்லைன்னு எப்படிமா நீ ஒரு 27 வருஷம் வாழ்ந்த பிள்ளைய சொல்ல முடியும் ஒர்த்து இல்லைன்னு? என் விட்டு நாக்குட்டி இருக்குது, பூனை குட்டி இருக்குது, செத்து போயிடுது, அது ஒன்றும் அதை ஃபீல் பண்ணாங்க, அது ஒன்றும் ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னை எத்தனை நாள் பாதுகாத்துருக்கோம் அந்த நாய், அந்த பூனை எத்தனை நாள் வீட்டில் எலியெல்லாம் இல்லாமல் பிடிச்சிருக்கோம், பூச்செல்லாம் பிடிச்சிருக்கோம், அப்போ எப்படி ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த வார்த்தையே தவறு, அந்த உளவியலே தப்பு. அப்போ அவங்களை முட்டு தூக்குறவங்களுக்கு என்ன சொல்கிறது? பச்சை வருத்தமாக இறங்கி நிற்கிறார் களத்தில், எந்த ஒளிமறைவும் இல்லை, பச்சை வருத்தமாக இறங்கிட்டார் போடா அப்படின்னு. அப்போ அந்த கட்சி தொண்டர்கள் இப்போ நிறைய பேர் ஆனால் எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துடலாம். நான் என்னென்னா இப்படி பண்ணிட்டேன், ஏற்கனவே நம்மளை கலாய்ப்பானுங்க, போடணும் உச்சக்கட்ட கலாய்ப்பு, போடணும் உன்னை வச்சுக்கிட்டு ஏன்னா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ பேர் நீ சங்கீதாவை பேசிய இந்த வாய்கள் ஏன்னடா திரிஷாவை பேச மாட்டீங்க? இங்கே 2 பேருக்கு தான் ஃபைட்டு, ஒன்று சங்கீதா, இன்னொன்று திரிஷா. அப்புறம் என்னது, திமுக ஒரு தீய சக்தி, விஜய் பையனுக்கு இனிமேல் திரிஷா தாண்டா சித்தின்னு போட்டு, உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எல்லாரும் பேசுவான்.